ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நருட்டோ ஷிப்புடன் சீசன் 6ஓட எபிசோட் 9 நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 120 எபிசோட தமிழ் டப்பட் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போதும் மற்ற செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் ரிவ்யூ பண்ண என்ன ப்ரோ இருக்குது? ஆல்ரெடி நருட்டோ ஷிப்பில் நிறைய தமிழ் டபுள் வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா, எஸ், மற்ற எபிசோட வந்துருச்சு. பட் இந்த எபிசோட மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ் டபுளில் எனக்கு சில முரண்பாடுகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி எபிசோடலாம் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாகவே பண்ணியிருப்பாங்க. நருட்டோ கிளாசிக்கை விட நருட்டோ ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும், ரொம்பவே ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. நிறைய வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. பட் இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா சில முரண்பாடுகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒபிட்டோ வாய்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஒபிட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரகுவரன் தான் கொடுத்துருக்காரு. பட் இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒபிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருக்க ஒபிட்டோவாக இருக்காரு. ஸோ இந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டில் இருக்கக்கூடிய ஒபிட்டோ வாய்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ ரகுவரன் வந்து டோட்டலாக பென்டெனிசன் மாதிரி கொடுத்துருக்காரு. அது வந்து ஓகே தான், அது நம்ம மேலேயும் தப்பு இருக்குது. பிகாஸ் நம்ம பென்டெனிசன் இந்த வாய்ஸ் வந்து டோட்டலாக இந்த வாய்ஸ்னாலே பென்டெனிசன் தான் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்ததுனால வேறு ஒரு வாய்ஸுக்கு ஒரு கொடுக்கும் போதும் நமக்கு அந்த ஒரு கேரக்டர் தான் மைண்ட் செட் வந்துட்டு போகுது. இது தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பென்டெனிசன் மாதிரி தான் இருக்குது. அதுவும் அடல்ட் பென்டெனிசன் மாதிரி இருக்குது. ஸோ இந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருக்கக்கூடிய ஒபிட்டோன்றதுனால சின்ன வயசில் இருக்கக்கூடிய ஒரு ஒபிட்டோக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் கொடுத்துருக்கலாம். ஆனால் அடல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காரு. எக்ஸாம்பிள் நம்ம கிளாசிக் பென்டெனிசன் இருக்கார் இல்லையா, அவருக்கு கொடுத்த மாதிரி கொடுத்தாலும் ஓரளவுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். பட் எலிஃபோஸ் அல்டிமேட் ஆல்பிடோ அந்த ரேஞ்சில் மாதிரி கொடுத்துருக்காரு. ரகுவர் என்னோட ஃபேவரட் டப்பிங் ஆர்டிஸ்ட். அவர் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அவர் வாய்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சொல்ல போனால் ஒன் ஆஃப் த மை ஃபேவரட் டப்பிங் ஆர்டிஸ்ட்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட்லேயே டப்பிங்லேயே என்னோட ஃபேவரட் ரகுவரன் தான். பட் அவரோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒபிட்டோக்கு அடல்ட் வாய்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அடல்ட் ஒபிட்டோவுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு கொடுத்துருக்காரு. பட் சின்ன வயசு ஒபிட்டோவுக்கு சின்ன வயசில் இருக்க ஒபிட்டோ மாதிரி கொடுத்துருக்கலாம். பட் இதுவே கக்காஷி வந்து பார்த்தீங்கன்னா கக்காஷியோட டப்பிங் ஆர்டிஸ்ட் கொடுக்கல. சின்ன வயசுல கக்காஷிக்கு வேற ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ஸ் சத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா கக்காஷிக்கு மேட்சாகவே இல்லை. ஸோ வந்து கக்காஷியோட வாய்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக இருக்கும். அடல்ட் கக்காஷிக்கு இருக்கக்கூடிய அந்த வாய்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கொடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி அப்படி கொடுக்க முடியலன்னா ஒபிட்டோக்கும் அப்படி கொடுக்காம இருந்திருக்கலாம். ஒபிட்டோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசு ஒபிட்டோவுக்கு சின்ன வயசில் இருக்க மாரி வந்து ரகுவரன் பேசியிருக்கலாம். இல்லை வேற ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டை கொடுத்துருக்கலாம். அடல்ட் ஒபிட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரகுவரன் டப்பிங் ஆர்டிஸ்ட்டை கொடுத்துருக்கலாம். பட் நம்ம கக்காஷிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசு கக்காஷிக்கு வேற ஒரு வாய்ஸும் அடல்ட் கக்காஷிக்கு வேறு வாய்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒபிட்டோக்கும் அதே மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் ஒபிட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் ஒபிட்டோக்கும் அதே மாதிரி தான் இருக்க வாய்ஸ், சின்ன வயசில் இருக்க ஒபிட்டோக்கும் அதே மாதிரி தான் இருக்க வாய்ஸ். சின்ன வயசில் இருக்க கக்காஷிக்கு தமிழ் டப்பிங் வாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு மேட்ச் ஆகலை. இதுக்கு பழைய வாய்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் கொடுத்துருக்கலாம். ஸோ பழைய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே கொடுத்துருக்கலாம். இப்படி ஒபிட்டோ கொடுத்த மாதிரி நார்மலாகவே கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைனா ரெண்டு பேருக்கும் சேஞ்ச் பண்ணிருக்கலாம். ஸோ ஒபிட்டோக்கு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்கலாம். சின்ன வயசு ஒபிட்டோக்கு வேறு வாய்ஸ்ன்ற மாதிரி, சின்ன வயசு கக்காஷிக்கு வேறு வாய்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா கக்காஷிக்கு சின்ன வயசு கக்காஷிக்கு வேறு வாய்ஸும் ஒபிட்டோக்கு அதே வாய்ஸை திரும்பி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, சொன்ன மாதிரி பென்டெனிசன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நிறைய பேரோட கருத்து இதுதான். ஒபிட்டோ வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பென்டெனிசன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இது அவர் மேலே தப்பு கிடையாது, இது நம்ம தப்பு தான். பிகாஸ் நம்ம அந்த கேரக்டரோட அடாப்ட் ஆகிட்டோம். ஸோ பென்டெனிசன் இந்த வாய்ஸ்னாலே பென்டெனிசன் தான் அப்படின்னு மைண்டில் செட் ஆகிட்டதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் கேட்கும்போது பென்டெனிசன் வந்துட்டு போகிறாரு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்ளம் எனக்கு நிறைய இடங்களில் இருந்துச்சு. நருட்டோ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கக்காஷியோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேற ஒரு கேரக்டர் ஞாபகப்படுத்துச்சு. எக்ஸாம்பிள் ஸ்ரீராமர், அதாவது தி லெஜெண்ட் ஆஃப் ஹனுமான் சொல்லக்கூடிய ஸ்ரீராமருக்கு வாய்ஸ் கொடுத்த அதே டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புடனில் நருட்டோ கிளாசிக்கில் நம்ம கக்காஷி வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி லெஜெண்ட் ஆஃப் ஹனுமானில் சுக்ரீன் வாய்ஸ் கொடுத்த அதே டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நருட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா மைட்டி காய்க்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2021 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஜெண்ட் ஆஃப் ஹனுமான் வந்துச்சு. ஸோ நான் அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் ஆஃப் ஹனுமான் பார்த்தேன். ஸோ அது பார்த்துட்டு நருட்டோ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோவில் இருக்கக்கூடிய இந்த கக்காஷி மற்றும் மைட்டி காய் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்கும்போது ஸ்ரீராமர் மற்றும் சுக்கிரன் மாதிரி தான் தெரிஞ்சாங்க. ஸோ இந்த கேரக்டர் டப்பிங் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி கொடுத்தனால எனக்கு அப்படி தான் தெரிஞ்சாங்க. இது அவங்க மேலே தப்பு கிடையாது. அவங்க வாய்ஸ் வந்து நிறைய சீரிஸில் கொடுப்பாங்க, நிறைய ஃப்ரான்ச்சைஸில் கொடுப்பாங்க. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு இந்த வாய்ஸ் தான் அவர் நம்ம செட் பண்ணிக்கிட்டதுனால வேற ஒரு கேரக்டர் அந்த வாய்ஸ் கொடுக்கும்போது நமக்கு அதே கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி ஞாபகம் வருது. நான் அந்த வாய்ஸ்லேருந்து வெளியே வருது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ அந்த கேரக்டர்லேருந்து ஸ்ரீராமர் தான் கக்காஷி, சுக்ரீவன் தான் மைட்டிகான்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வருது ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போக போக வந்து பார்த்தீங்கன்னா பழகிடும். ஒபிட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ரகுவரன் வாய்ஸ் கொடுக்க டோட்டலாக பென்டெனிசன் வாய்ஸ் ஞாபகம் வராமல் இவர் வந்து ஒபிட்டோ தான்ப்பா அப்படின்ற மைண்டில் செட் ஆகும். அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினோட்டோ வாய்ஸ் வாய்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் ஆல்ரெடி கொடுத்த வாய்ஸே கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ஸ் நல்லா இருக்குது. பட் இந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹிடானுக்கு கொடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் மினோட்டோ கேட்கும்போது ஒரு வேறு மாதிரி ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாய்ஸ் டெக்னிக்கலாக வில்லன் வாய்ஸ் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த வாய்ஸ் சூப்பராக இருக்கும். ஆனால் வில்லனுக்கு இந்த வாய்ஸ் அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக இருக்கும். பட் மினோட்டோ ஒரு ஹீரோ கேரக்டர், அவருக்கு இந்த வாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு எனக்கு செட் ஆகலை அப்படின்னு தோணுது. பிகாஸ் ஹிடானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் சூப்பராக செட் ஆகிருக்கும். ஆனால் மினாட்டோன்னு வரும்போது இந்த வாய்ஸ் மினாவுக்கு
லைட்டாக செட் ஆகலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. இது எனக்கு மட்டும் தான் ஃபீல் ஆச்சா, இதை தமிழ் டப்பிங்கில் பார்த்தா மற்றவங்களுக்கு இது ஃபீல் ஆச்சான்னு தெரியல. மினோட்டாவுக்கு வேறு விதமான வாய்ஸ் கொடுத்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதராக்கு நல்லா செட் ஆகும். பட் மினோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் அந்த அளவுக்கு செட் ஆகலையோன்னு தோணுது. பட் பரவாயில்ல, போக போக பழகிடும் நினைக்கிறேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சிக்கும் ஃபஸ்ட்டு காட்டும் போது இட்டாச்சியோட அந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக செட் ஆகலை. நம்ம நாட்டோ கிளாசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங் இட்டாச்சியோட வாய்ஸ் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போக 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 பரவாயில்ல, இந்த வாய்ஸ் இட்டாச்சிக்கு பயங்கரமாக செட் ஆகுது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அனிமில் அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் கொடுக்கும்போதும் இட்டாச்சியோட ஞாபகம் தான் வந்துச்சு. அந்தளவுக்கு இட்டாச்சியோட டப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருந்துச்சு. ஸோ மேபி இந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போக போக பழகிடும் நினைக்கிறேன். பட் ஆல்ரெடி இந்த வாய்ஸ் நிறைய கேரக்டருக்கு வந்துட்டதுனால திடீர்னு அதே வாய்ஸ் தான் மினோட்டுக்கு வரும்போது அந்தளவுக்கு பெருசாக செட் ஆகலன்னு தோணுது. மேபி புது வாய்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ரின்னோட வாய்ஸ் வந்து பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. ரின்னோட வாய்ஸ் டீசெண்டாகவே இருந்துச்சு. பேசிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செட் ஆகிடும். ஃபீமேல் வாய்ஸில் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் ரொம்ப ரேராக தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சில ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கேரக்டர் நிறைய ஃபீமேல் டப்பிங் வாய்ஸ் மாறி இருப்பாங்க. பட் பார்க்குறவங்களுக்கு சேஞ்சே தெரியாது. ஏன்னா நிறைய பேர் மாறிருக்காங்கன்னு தெரியாது. பிகாஸ் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் பேசியிருப்பாங்க. ஸோ ரின் வரும்போது பார்த்தீங்கன்னா ரின்னுக்கு எனக்கு தெரிஞ்சு பெருசாக எந்த குறையும் இல்லை. பட் என்னோட குறை வந்து பார்த்தீங்கன்னா ஒபிட்டோவுக்கு சின்ன பையன் பேசுகிற மாதிரி கொடுத்துருக்கலாம். ஒரு கிளாசிக் பென்டென்ஸ்னு பேசுவார் இல்லையா, ஸோ அந்த டோனில் கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி கக்காஷிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசு கக்காஷி வாய்ஸ் செட் ஆகலையோன்னு தோணுது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் கக்காஷி வாய்ஸே கொடுத்துருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டீசெண்டாக கொடுத்துருக்கலாம். இது ஓகே, பட் இருந்தாலும் எனக்கு லைட்டாக செட் ஆகலையோன்னு தான் தோணுது. அப்புறம் மினோட்டோ வாய்ஸ் சொன்ன மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் டோனில் இருக்கக்கூடிய வாய்ஸ், அதுக்கு வேறு மாதிரி கொடுத்துருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே, பார்ப்போம், போக போக பழகிடும் நினைக்கிறேன். அண்ட் இந்த எபிசோட் எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னு கேட்கலாம். ஏன்னா பிகாஸ் ஆகஸ்ட் 12 தான் ரிலீஸ் ஆகும் தமிழ் டப்புன்னு கேட்டீங்கன்னா, இது அனிமே புத் சேனலில் ரிலீஸ் ஆகுது. எபிசோடு ஒரு நாளைக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் எபிசோட் 119 ரிலீஸ் பண்ணவே இல்லை. மேபி அதில் ஆகஸ்ட் 12 ரிலீஸ் பண்ணுறாங்க அஃபிஷியலாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரி, ஓகே கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ தமிழ் டப்பிங் ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்குங்க. ஸோ நான் வந்து அதில் பெருசாக குறைலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு நருட்டோ ஷிப்புடன் தமிழ் டப்பிங் பிடிச்சிருக்கு. பட் இந்த எபிசோடில் மட்டும் தான் எனக்கு பெருசாக கொஞ்சம் குறைகள் தென்பட்டுச்சு. மற்றபடி தமிழ் டப்பிங் நல்லா தாங்க இருக்குது. ஸோ தேங்க்யூ. ரொம்ப நன்றி. இதே மாதிரி நல்ல வீடியோ மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.